Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? உடனே எழுந்திருங்க. வேதா சிட்டிக்குள்ள கோபுரா கேங் நிறைய இடத்துல கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கைகள்ல பாத்தீங்கன்னா கோபுராவோட அடையாளம் இருக்கும். இவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க. என்னப்பா நீ சைக்கிள் ஓட்டுற? ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பார்க்க மாட்டியா? சாரி அங்கிள், நீங்க சடனா ரோட கிராஸ் பண்ணிட்டீங்க, அதான் என்னால பார்க்க முடியல. என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகல? இல்ல இல்ல. ஏய், அந்த பேப்பரை திருப்பி கொடுத்துடு. அங்கிள், நீங்க இந்த பேங்கோட டீடைல்ஸ்ல எதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சிவா, எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. என்ன இதெல்லாம்? பேங்க கொள்ளையடிக்கணும்னு பிளான் பண்றீங்களா? ஒருவேளை நீங்க அந்த கோப்ரா கேங்க சேர்ந்தவரா என்ன? கையில கோப்ரா சைன் கூட இருக்கே. இங்க பாரு, சின்ன பையனை விட நீ ஓவரா யோசிக்கிற. ஷாக்கா, வாங்க எல்லாரும் இந்த பையனை முதல்ல புடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பேப்பர்ல வேதா சிட்டியோட எல்லா பேங்க்ஸோட நேம்ஸும் இருக்கு. கண்டிப்பா அவங்க பெருசா திருடணும்னு நினைக்கிறாங்க. இந்த பேப்பரை லட்டு சிங் அங்கிள் கிட்ட கொடுத்துடலாம். அவரு இந்த கேங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பாஸ், சின்ன பையன்னு சொன்னதுக்கு தான் அடிச்சான். ஃபைட் பண்றதுல அவன் மாஸ்டரா இருக்கான் பாஸ். முடியல, எப்படி போனாலும் அடிச்சு தூக்கி போட்டுறான் பாஸ். அடி வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவனை ஏன் முன்னாடி போந்து பேசுறியா? எவ்வளவு நல்ல ஃபைட்டரா இருந்தாலும் சரி, ஆனா அவன் ஒரு சின்ன பையன் தானே. நீங்க உங்க சைஸ பாருங்க, அந்த சின்ன பையனோட சைஸ பாருங்க. நம்ம மிஷனை ஃபெயில் பண்றதுக்கு அவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணாம இருக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு நைட்டே நம்ம நினைச்சத பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா போலீஸ் அலர்ட் ஆயிடும். சிவா, அந்த திருட்டு பசங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்னவோ அவங்க ஆபத்தான கேங் மாதிரி தெரியுது. எனக்கும் அவங்க ஆபத்தான கேங்குன்னு தான் தோணுது. அவங்க கிட்ட இருந்த பேப்பர்ஸையும் லட்டு சிங் சார் கிட்ட கொடுத்தாச்சு. எப்படியும் கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஒருவேளை லட்டு சிங் அங்கிள் இடத்துல நான் இருந்தேன்னா எல்லா பேங்க்லயும் போலீஸ் செக்யூரிட்டியை அதிகமாக்கிடுவேன். சூப்பர் சிவா, நானும் இதத்தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ யோசிக்கிறதும் நான் யோசிக்கிறதும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கு சிவா. ஷேம் டு ஷேம். லட்டு சிங் சார், நீங்க எப்படி? அது வந்து நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன்னா அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு இங்க வந்தேன். சிவா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அந்த கோபுரா கேங்க பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை வர வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில இருந்து எல்லா பேங்க்லையும் இதுக்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸை விட 2 மடங்கு அதிகம் இருக்கும். நான் போயிட்டு வரேன் சிவா. ஓகே, பாய், டாடா. என்னது எல்லாமே அடிக்குது. சார் எந்திரிங்க, எந்திரிங்க சார். எல்லா பேங்க் அலாரமும் ஒரே நேரத்துல ஒன்னா அடிக்குது. எந்திரிங்க சார். கான்ஸ்டபிள், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கப்பா. அலாரம் மிஷின்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும், அவ்வளவுதான்.
ஒரே நேரத்துல எல்லா பேங்க்லயும் அந்த கேங்கால எப்படி திருட முடியும் சொல்ல யோசிச்சு பாரு. அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டே முதல்ல வந்து தூங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருதே கான்ஸ்டபிளே. ஆனா சார் ஒரே ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்தலாம் சார். ஐயோ கான்ஸ்டபிளே, நீ ரொம்ப அதிகமாவே யோசிக்கிற. இது வரைக்கும் பேங்கோட கொள்ளை வரலாற்றுல ஒரே நேரத்துல பல பேங்க கொள்ளை அடிச்சதா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் எங்கேயும் பதிவாகல. தூங்காமையே ஓவரா கனவு காண்ற கான்ஸ்டபிளே. ஓ தூங்க. நேற்று இரவு வேதாஸ் நகர்ல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. ஒரே ராத்திரியில வேதாஸ் நகரோட எல்லா பேங்க்லயும் கொள்ளை நடந்திருக்கு. அந்த கொள்ளைக்காரங்க பேங்க்ல ₹1 கூட வைக்காம எடுத்துட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே கண்ணை மூடிக்கிட்டு இருந்திருக்காங்க. லட்டு சிங், உன் கண்ட்ரோல்ல இருக்கிற வேதா சிட்டில உள்ள எல்லா பேங்க்லயும் ஒரே நேரத்துல திருடு நடந்திருக்கு. எப்படி எல்லா அலாரமும் அடிச்சது இல்ல? அந்த நேரத்துல நீ தூங்கிட்டு இருந்தியா? நான் உனக்கு 24 மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன். அவங்கள மட்டும் நீ பிடிக்கலனா அப்புறம் உன் வேலையை நீ இழந்துருவ. டோன்ட் வரி சார், 24 மணி நேரம்லாம் ரொம்ப அதிகம். இந்த லாக்அப் குள்ள அந்த கொள்ளையர்களை 23 மணி நேரத்துல போட்டு காட்டுறேன் சார். இந்த லட்டு சிங் சாதாரணமா ஃபேமஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்களா சார்? இதுக்கப்புறம் இந்த லட்டு சிங் வேலையை பாருங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு சிவா. அந்த கமிஷனர் எனக்கு 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள நான் உங்களை பிடிக்கலன்னா என் வேலையே போயிடும் சிவா. சிவா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? எஸ், அந்த ட்ரக்கை பாருங்க. சிவா, திருடு நடக்கும்போது இந்த ட்ரக் வெளியில தான் நின்றுருக்கு. இதை வச்சு பார்த்தா அந்த ட்ரக்கோட டிரைவர் தான் ஐ விட்னஸா இருப்பான். ஒருவேளை இந்த டிரைவரை மட்டும் நாம பிடிச்சிட்டோம்னா தானா அந்த திருட்டு எப்படி நடந்தது, யார் வந்து செஞ்சாங்கங்கிறத தானா வாயிலிருந்து உளறிடுவான். லட்டு சிங் சார், அந்த ட்ரக் டிரைவர் உங்களுடைய ஐ விட்னஸ் கிடையாது. அவன் கண்டிப்பா அந்த கேங்க சேர்ந்தவனா தான் இருப்பான். எல்லா சம்பவத்தப்பவும் அவன் வெளியே தான் நிக்கிறான் பாருங்க. எல்லா பணத்தையும் அந்த ட்ரக்ல எடுத்துக்கிட்டு தான் அவங்க தப்பிச்சு போறாங்க. ரேவா, உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறேன். நான் சும்மா உன்னோட அறிவை செக் பண்ணி பார்க்கலாம் தான் இப்படி எல்லாம் சொன்னேன். எனக்கு முன்னாடியே இந்த ட்ரக் டிரைவர் மேல ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. லட்டு சிங் சார், ஃபர்ஸ்ட் நாம இந்த ட்ரக் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிக்கலாம். இவ்ளோ பணத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த ஊருக்குள்ள திருடங்க இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஊரை விட்டு வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் லட்டு சிங் பேசுறேன். நார்த் செக் போஸ்ட் ஒயிட் பிரவுன் கலர்ல இருக்கிற ஒரு ட்ரக் அந்த பக்கமா போறத நீங்க பாத்தீங்களா? இல்லையா? ஓகே. ஹலோ சவுத் செக் போஸ்ட், என்ன நீங்களும் பார்க்கலையா? ஹைவே செக் போஸ்ட், நீங்க அந்த ட்ரக்கை பாத்தீங்களா? பார்க்கலையா? சிவா, அந்த கலர்ல வேதா சிட்டியை விட்டு எந்த ஒரு ட்ரக்கும் வெளியில போகலன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? லட்டு சிங் சார், இங்க கொஞ்சம் பாருங்களேன். அந்த ட்ரக் நம்ம மார்க்கெட் பக்கத்துல இருக்க பேங்க் வழியா போய் நம்ம ஊரோட அவுட்டருக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த வண்டி செக் போஸ்ட் வழியா போகல. அப்படின்னா இது சிட்டியை விட்டு வெளியே போகாம காட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கணும். யூ ஆர் ரைட் ரேவா. வாங்க நம்ம அங்கேயே போய் தேடலாம். சிவா, நானும் இதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யூ டோன்ட் வரி. இந்த கேஸை இந்த வலிமையான லட்டு சிங் எப்படி ஒரே கையில முடிக்கிறேங்கிறத பாரு. நான் இந்த கேஸை சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள முடிச்சு காட்டுறேன் பாரு. நொடியில முடிச்சு காட்டுறேன். ஐயா, பாஸ் பாஸ், போலீஸோட ஃபோர்ஸ் நம்ம பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு பாஸ். அவங்கள வெளியவே தடுத்து நிறுத்துங்க. ராக்கெட்டை ஃபயர் பண்ணுங்க சீக்கிரம்.
ராக்கெட் மலை எங்க இருந்துப்பா இப்படி பொழியுது? சீக்கிரம் எல்லாரும் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க. 2 டயர்ல போனாலும் சரி, 4 டயர்ல போனாலும் சரி. இப்ப நம்ம சேஃபா இருக்கோம். நம்ம மேல ஃபயரிங் நடந்திருக்குன்னா அந்த திருட்டு பசங்க கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க. எல்லாரும் வாங்க, உள்ள போகலாம், வாங்க. இந்த கேங் சின்ன சின்ன திருடங்க மாதிரி இல்ல, நல்லா தெரியுது. இவங்க கிட்ட பாம்ஸ், ராக்கெட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படின்னா இவங்க ரொம்ப ஆபத்தான கேங். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ. எந்த சூழ்நிலையிலையும் போலீஸ் நம்ம கிட்ட நெருங்கவே கூடாது. கேஜெட் மிசைல ஃபயர் பண்ணு. மிசைல்லாம் எங்க இருந்து வருது? யோ கான்ஸ்டபிள், நம்ம கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்கு அதெல்லாம் எடுத்து இந்த மிசைல் மேல ஃபயர் பண்ணு, சீக்கிரம் பண்ணு. சார், நம்ம கிட்ட வெறும் நம்மளோட ரிவால்வர் மட்டும் தான் இருக்கு. அதுல கூட புல்லட் இல்ல சார். எல்லா மிசைலும் எனக்கு பின்னாலேயே துரத்திட்டு வருது. ஐயா, நான் தப்பிச்சிட்டேன். ஐ ஆம் எஸ்கேப். மறுபடியுமா? ஐயா, ஆஹா, அடடே, நான் இதுவரைக்கும் இவ்வளவு வேகமா ஓடுனது கிடையாது. இவ்வளவு வேகமா போறேனே. ஆஹா, சிவா, இந்த காட்டுக்குள்ள ரொம்ப ஆபத்து இருக்குப்பா. மிசைல், ராக்கெட்னு எல்லாமே இங்க ஃபயர் ஆகுது. எனக்கு என்னமோ நான் காத்துல பறக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குப்பா. லட்டு சிங் சார், நீங்க உண்மையிலே காத்துல தான் பறந்துகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கீழே பாருங்களேன். என்னது? நான் உண்மையிலே ராக்கெட் மிசைல் மேல தான் நின்னுகிட்டு இவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கேன். ஒன்னா சேர்த்தா வெடிச்சிடுமே. சிவா, ஏதாவது பண்ணு. சிவா, தீபாவளிக்கு கூட நான் ராக்கெட் விட்டு வெடிச்சது இல்லப்பா, காப்பாத்து. ரொம்ப பயமா இருக்கு சிவா. மலை 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 மலை. லட்டு சிங் சார், நீங்க உங்க ஃபோர்ஸ ரெடியா இருக்க சொல்லுங்க. நான் காட்டுக்குள்ள போறேன், சரியா? பாஸ், இந்த பையன் தான் பாஸ். எங்களை அடிச்சது இவன் தான். என்ன, இந்த பையனா? எல்லாரும் வெளியே வாங்க. இந்த பையன் கிட்ட அப்படி என்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாம். இவன் எப்படி உங்களை அடிச்சான்னு பாக்குறேன். இந்த சின்ன பையன் கிட்ட நீங்களும் அடி வாங்குறீங்களா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இங்க பாரு பாஸ், அடி வாங்கி வீங்கட்டும். நம்ம ஏற்கனவே வாங்கி வீங்கிட்டோம். ஓடிடலாம், வந்துடு. சிவா, என்னோட பேரு சிவா. பாஸ், இந்த சின்ன பையனை நீங்க விடாதீங்க. இவன் எங்களை புரட்டி புரட்டி அடிச்சான். இவனை நீங்க அடி அடின்னு அடிங்க. நான் இவனை அடிக்கணும்னா உங்களை என்ன வேடிக்கை பார்க்கவா வேலைக்கு வச்சிருக்கேன்? வந்து அடிங்க இவனை.
இது என்னப்பா என்னைய வேகத்துல அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க? சிவா சூப்பர் என்ன நல்ல வசமா இப்ப எங்க கிட்ட மாட்டிக்கிட்டியா? சின்ன பையன்னு சொல்லாதீங்க, இதத்தானே நீ சொன்ன. இப்ப சொல்றேன் கேளு. சின்ன பையா, சின்ன பையா, சின்ன பையா. இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? ஹவானி சிங் கிட்ட சண்டை போட்டியன்னா ஹவானியோட கோவத்தை பார்க்க வேண்டியது வரும். பாய் பாய் சின்ன பையா. அங்க பாத்தீங்களா, உங்க சிவா பறந்து போயிட்டான். நீங்க எல்லாரும் இந்த சின்ன பையன்கிட்டயா போய் அடி வாங்குனீங்க? இப்ப பாத்தீங்கல்ல, என்னோட மிசைல் இவனை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போய் வெடிச்சிடும். பாஸ் கொஞ்சம் மேல பாருங்க. அந்த பையன் இல்ல 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 சிவா திரும்பி வந்துட்டு இருக்கான். நான் அவனை கட்டி தானே மேல அனுப்புனேன். அவனால எப்படி கயிறு அறுக்க முடிஞ்சது? பாஸ் இதத்தான் நீங்க புரிஞ்சிக்கவே இல்ல. சிவா சாதாரண பையனே கிடையாது. பார்க்க தான் சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா பெரிய பெரிய வேலையை தான் செய்யறான். அவனை புகழ்றத நிறுத்துறீங்களா? இப்ப பாருங்க, அந்த மிசைலோட நான் அவனை அழிக்க போறேன். வந்துருங்க, போயிடலாம். Avani Singh, you are under arrest. அங்கிள், உங்ககிட்ட இருந்த மிசைல்ஸ்லாம் தீந்து போச்சா இல்லனா இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கா? எங்க கையில மிசைல்ஸ் இருந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியும்னா, ஒரு பையன் மிசைல் செய்ய தோக்கடிக்கிறப்ப இவரை எங்களால என்ன பண்ண முடியும்? கடைசியா தோல்வியை ஒத்துக்கிட்டியா? இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கொள்ளையன் கூட ஏதாவது பேங்க கொள்ளை அடிக்கணும்னாலும் அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஓடிடே, இல்லனா சிவா வந்துருவான்னு சொல்லுவாங்க. அதை இப்படியும் சொல்லலாம். சிவா கமிஷனர் எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்தாரு. ஆனா பாரு, இப்ப வெறும் 10 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இன்னும் நேரம் இருக்கு. வேணும்னா இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடு. எனக்கு பாடம் இல்ல, இவங்களுக்கு கத்து கொடுக்க சொன்னா எனக்கா? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.